Thank you, sister. வீசும் பூங்காற்றாய் புன்முறுவல் மின்னும் விண்மீனாய் இவரின் சிந்தனை துளிகள் கண்ணயிரும் சின்ன வெளியில் பாச உறவுகள் சத்தியத்தின் சங்கீத ஓசையில் இவரின் வார்த்தைகள் தன் சிரிப்பால் அனைவரையும் தன்பால் ஈர்த்து சாந்தமாய் பழகும் நல்லுள்ளம் கொண்டவர்தான் எம் பாசமிகு மாநில அன்னை சபீன் மேரி அவர்கள். அன்பு அன்னையே, இவ்விழாவின் தலைமை பொறுப்பை பாசத்தோடு ஏற்று எங்களின் திறமைகளை கண்டு மகிழ்ந்திட சிறப்பான இன்றைய நாளில் நல்லதையே எண்ணி நன்மையே செய்து நல்லவர்களாய் வாழ்வதே சிறப்பான வாழ்வு என்பதனை சிந்தித்தவர்களாய் ஒரு சில மணித்துளிகள் எம்மோடு உறவாட புன்னகையோடு அழைக்கின்றோம். தலைவர் உரை மாநில அன்னை. First call for Western dance. Good evening, one and all gathered here. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ இரவு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 8:30 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஒரு சில மணித்துளிகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம்ஸ் பிகாஸ் சின்ஸ் தெர் ஆர் மெனி ப்ரோக்ராம்ஸ் இட் இஸ் தேர் சில்ட்ரன்ஸ் ஆல்சோ தே ஆர் வெயிட்டிங் ஹியர். ஸோ காட் இஸ் குட் all the time. God is good. All the time God is good. So he is so good, that's why he has given us a wonderful evening, blessed evening. This evening we cannot forget in our life. So இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு 64th இல்லையா ஆனுவல் டே. 64th உடைய ஆனுவல் டே 24/8/24 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நல்ல ஒரு காரியம். இந்த ஈவினிங் வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக இங்கே நம்ம கூடியிருக்கோம். நம்ம பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மாணவிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். என்ன நோக்கம்? நம்மளுடைய குழந்தைகளுடைய திறமைகளை பார்க்க வேண்டும் சொல்லி பெற்றோர்களுடைய ஆசை. அதேமாரி நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்த மாணவிகள் எவ்வாறு அவங்க வந்து இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு அது ஒரு ஆசை. பட் இன்றைக்கி எல்லாருமே இந்த ஈவினிங்கில் பெற்றோர், ஆசிரியர், மாணவிகள், அதே நேரத்தில் நம்ம கூட உடன் பணியாளர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கிற அனைவருமே என்ன பண்ணுறோம்? எல்லாருமே ஒரே மகிழ்ச்சியாக கோஆப்ரேஷன், கொலாபரேஷன் எல்லாமே சூப்பராக, எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது, எல்லாமே நல்ல காரியங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்துக்காக நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து நிறைய ஐஸ்வர்யா வந்து ரொம்ப அழகாக பேசிட்டு போனாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய மற்றவங்களுடைய சிஸ்டர் தேவ்வான் லீமா ரோஸ் அவர்கள், உங்களுடைய தலைமை ஆசிரியர், ரொம்ப அழகாக ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் 1960 தொடங்கப்பட்ட இந்த ஸ்கூல் எப்படி அழகாக வளர்ந்து வந்திருக்கு. அதே நேரத்தில் இப்போ ஒரு சின்ன ஸ்கிட்டு போட்டாங்க. அந்த ஸ்கிட்டில் இங்கிலீஷ் ட்ராமாவில் ஒரு மனித அபிமானத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச காமராஜர் அந்த தலைவரை மாதிரி இன்னைக்கு ஒரு தலைவரை நாம் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த ஸ்கூலில் காலெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னும் போது ரொம்பவே நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் எங்களுடைய முன்னோர்கள் அவங்க நடந்து வந்த பாதை 1960 தொடங்கப்பட்ட இந்த ஸ்கூல் ஒரு மிடில் ஸ்கூலாக இருந்து அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி, இன்றைக்கி காலேஜ் வரைக்கும் இந்த கேம்பஸில் ஒரு குழந்தையை நீங்கள் கொண்டாந்து இங்கே விட்டிங்கன்னா எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து தென் அந்த குழந்தை என்ன பண்ணலாம், காலேஜ் வரைக்கும் இங்கே படிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய இந்த வளாகம் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அதுதான் நம்மளுக்கு வந்து கடவுள் நம்மளோட இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் மாதிரி நிறையா கல்வி நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பு சகோதரிகள் சர்வீஸ் மட்டும்தான், தியாகம், அன்பு, இதை மட்டும் முன்னாடி நிறுத்தி பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும் என்ற அந்த நோக்கத்தை மாறாமல் எங்களுடைய தனிவரத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்கவுங்க நடந்து வந்த பாதையில் இந்த பள்ளியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த இடத்துல தலைமை ஆசிரியராக இருக்கின்ற சகோதரி லீமா ரோஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? தலைவன் எவ்வழியோ அவ்வழியே தான் மக்களும் போவார்கள் இல்லையா? உங்களுடைய அந்த டிசிப்ளின்,
நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் ஆயும் இவ்வளோ அழகாக உட்காந்து உங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கிறது, அதுக்கு உங்களுக்கு பின்னாடி இருந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி நேற்று ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி இவ்வளோ மழை பெய்யக்கூடிய ஒரு இடத்துல மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங்கில் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் இந்த இடத்துக்கு வரவேற்று உங்களுடைய பணி சிறக்க, நம்மளுடைய முன்னோர்களின் பணி இந்த இடத்தில் தொடர்ந்து வளர்ந்திட எங்களுடைய மாநில ஆலோசகர்கள் சிஸ்டர் பர்னபாஸ் அவர்களை அன்போடு அழைத்து அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நம்முடைய கரவொலியை எழுப்பி அவர்களுக்கு நமது பாராட்டை தெரிவிப்போம். பிஹைண்ட் த ஸ்கிரீன் இல்லையா, எல்லாமே பிஹைண்ட் த ஸ்கிரீனில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் ஸ்க்ரீனுக்கு நம்ம கொண்டு வரோம் இங்கே. ஸோ இவங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து இங்கே உள்ள நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிற சகோதரி லீலா அவர்களை அன்போடு இங்கு அழைக்கின்றேன். சகோதரி லீலா அவர்களையும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தலைமை பொறுப்பு. ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு சுப்பீரியர் உண்டு. ஸோ அந்த சுப்பீரியர் தலைமையில் தான் மற்ற எல்லா காரியங்களும் நடக்கும். ஸோ எல்லாரையும் அரவணைச்சு அன்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற லீலா அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். உங்களுடைய பணி இந்த இடத்தில் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். ஸோ எல்லாரும் நல்ல ஒரு கரவொலி எழுப்பலாமே. வெரி குட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களோட சேர்ந்து இங்கே நிறையா அருட்கண்ணியர்கள் உங்களுக்காக பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கு பணி செய்து கொண்டு இருக்கும் அத்தனை அருட்கண்ணியர்கள் அவர்களையும் இந்த மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். My dear sisters, please come to the stage. Come fast. All the sisters, you have to come here. Those who are working in the school, please come. என்ன பண்ணணும், கை தட்டினாதான் நல்ல கரவொலி கேட்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை அருட் சகோதரிகள் இவர்களுடைய ஒத்துழைப்பாலும் இவருடைய அன்பாலும் பாசத்தாலும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்று ஒரு கண்ணீர் என்ற முறையில் நாங்கள் அனைவரும் ஒரே குழுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் இந்த ஜெயராணி குழுமம் ரொம்ப பெரிய குழுமம். ஏன்னா நான் 3 இன்ஸ்டிடியூஷன் இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அத்தனை இடத்துலையும் நன்றாக உங்களை பணியை செய்து கொண்டிருக்கும் my dear sisters, really we appreciate you and recognize your hard work. May God bless you and reward you for all the good work whatever you have been rendering here. My dear students, kindly give the very big clap to our sisters here. Thank you sisters. Just to remain here. Now I call upon all the staff members, teaching and non-teaching staff, please come to the stage. Please teachers, stand up and give them the very big clap to our teachers. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மையின் உச்சம். உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாரும் நடத்துறதுக்காக உங்களுக்கு பின்னாடி இருந்து கற்றுக் கொடுத்தவர்கள். So now they are all here on the stage. Kindly give them the very big clap and give them the very good salute to them. Please give them the salute, big salute. நம்ம டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்காங்களா? நம்மளுக்கு அலுவலகத்தில் பணி செய்யறவங்க அத்தனை பேரும் அழகா இருக்காங்களா? வெரி குட். ஸோ அவங்க செய்யற அந்த பணிகளும் ரொம்ப அழகான ஒரு பணி, ஆசிரியர் பணி. இன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ எதிர்நீச்சல் போட்டு இவ்வளோ சேலஞ்சஸுக்கு இடையில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம். மை டியர் டீச்சர்ஸ், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், really we give you a very salute for your wonderful service here. You are collaborating with our management. Really we are very proud of you. So God bless you all and reward you for all your good work. So September 5th, what we are going to do? We are going to celebrate the Teachers' Day.
So kindly tell them Happy Teachers Day. Good. Thank you, teachers. You look very beautiful in this saree as well as you are all look. Even though you feel tired, but you look very fresh. May God reward you for your wonderful service. Thank you, teachers. Thank you. Thank you. Thank you. And then, my dear students, okay. So, my dear students, please be seated. So, my dear students, thank you, ma. Thank you, ma. Thank you. So, my dear students, really it is a great evening for you. நான் எதையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கல. ரெண்டு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் எப்பயுமே you have to move forward. எப்போ என்ன பண்ணணும்? எப்பயுமே முன்னாடி போய்கிட்டே இருக்கணும், பின்னாடி போகக்கூடாது. You have to always move forward and go forward. Okay. Then the second thing, always you have to say, I can, I will. So this two sentence always you have to use it in your mind every day morning when you get up. You have to say, I can, I will. அதை நினச்சிக்கிட்டு தான் இந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் உங்களால் முடியாது எதுவுமே கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யா பார்த்தீங்களா? நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பேசக்கூடிய திறமையும் இவ்வளோ பெரிய கேதரிங்க்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற அளவுக்கும் வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, நிறையா பெண்களுக்கு இல்லாத சக்தி வேறு யாருக்குமே கிடையாது. இங்கே இருக்கிற ஜென்ஸு தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, பட் பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு நிகரானவங்க தான் பெண்கள். அவங்களால மட்டும்தான் இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய தனித்தன்மை நம்ம காலில் நம்ம நிற்கணும். அதனால் 12th. ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த 10th, 11th and 12th student, if you are here means kindly stand up. I wish you all the best that you have to produce the all pass result to this school this year. Okay, wish you all the best. Best of luck for your forthcoming exams. Thank you, students. And then 12th standard students, you are going to meet the society after finishing your exams. So you have to come up like a flying colors. நல்ல ஒரு ஷைனிங் ஸ்டார்ஸாக நீங்கள் வந்து வரணும்னு சொல்லி உங்களை எல்லாரும் இன்றைய தினத்தில் நாங்கள் வாழ்த்துறதுக்கு பெருமைப்படுறோம். ஓகே. ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், ரொம்ப அமைதியாக அழகாக இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒரு விஷயத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை. ஸோ எவ்வளோதான் பள்ளிக்கூடங்கள் நிறைய எங்களை சுற்றி இருந்தால் கூடமே இன்றைக்கும் இந்த பள்ளியில் என் குழந்தை படித்தா நாளைக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையா, நல்ல ஒரு குடும்ப தலைவியா, நல்ல ஒரு மனைவியா, நல்ல ஒரு மகளா, நல்ல ஒரு மாமியாரா வருவாங்கன்ற அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்களை இங்கே விட்டுருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலம் நன்றாகவே இருக்கும். ஆனால் உங்ககிட்ட நான் கேட்குறது ஒன்று, டெய்லி உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜஸ்ட் ஒரு 5 minutes நீங்கள் 24 hours ஒரு 12 மணி நேரம் டிவியில் வந்து செலவு பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes உங்களுடைய குழந்தைங்களுக்காக, நம்மளுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கியா, நல்லா படிக்கிறியா, உனக்கு என்ன நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லா திங்ஸும் வாங்கி கொடுக்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. 2000 3000 1000 போட்டு ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே எடுத்து கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கஷ்டப்படுறீங்களா? தயவுசெய்து குழந்தைங்கிட்ட நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மணி இந்த காரணத்துக்காக ஒன்று கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் என்றைக்குமே இருக்கும். என்றைக்கு நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைங்களை சேர்த்தீங்களோ அன்றைக்கே நீங்கள் எங்களுடைய ஜெயராணி ஃபேமிலியிலையும் ஒரு மெம்பராக இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய பயணம் தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் டீச்சர்ஸ், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், இந்த பள்ளியால் நான் உயர்வடைந்துள்ளேன்.
இந்த பள்ளிக்கு என்னால் பெருமை சேர்க்கப்படும். அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு சென்டென்ஸை எப்பயுமே உங்களுடைய மனதில் இருத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி என்னுடைய இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ ஆல். ஜெயராணி குழுமத்தில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தியும் மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் நற்கருத்துக்களை வழங்கியும் இளமை துடிப்புடன் தன் நேரத்தை எமக்காய் செலவிட்ட அன்பு அன்னைக்கு நன்றி சொல்ல வந்தோம், அன்பு செய்தி தந்தாய் இனிய சகோதரியே.